ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுவும் சர்க்கரை நோய் வந்துட்டால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் நம்ம மனவேதனையில் இருப்போம். அதுவும் இது சாப்பிடும்பொழுது சர்க்கரை அளவு குறையுமாங்கிறது அதை விட மனவேதனையில் இருக்கும். அதுவும் நீங்கள் சர்க்கரை நோய் வந்துட்டாலே உடல் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பாகங்களும் பாதிக்க ஆரம்பிக்கும். அப்படி பாதிக்காமல் இருக்கணும்னா தினமும் மதிய உணவோட நான் சொல்கிற இந்த உணவுகளை தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவும் கண்ட்ரோலாக இருக்கும், அளவும் அதிகமாகாது. அதே போல் உடல் இருக்க மற்ற உறுப்பு பாகங்களும் பாதிக்காது. அவ்வளோ அற்புதம் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் இந்த முட்டையை நல்லா வேக வச்சுட்டு மஞ்சள் கரு எடுத்துக்க வேண்டாம். ஒரே ஒரு வெள்ளைக்கரு டெய்லி மதிய உணவோட ஒரு வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. அதே போல் வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் டெய்லியுமே கூட இந்த மீன் இருக்குது இல்லைங்களா, குழம்பு மீன், அது குழம்போட மீன் ஒரு பீஸ் தாராளமாக டெய்லி ஒரு மீன் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பருப்பு வகையில் சாப்பிடும் பொழுது பச்சை பயிறு நல்லா தோலோடு இருக்கிற மாதிரி அந்த பச்சை பயிறு செய்து சாப்பிடுங்க. கீரை, நல்லா நார்ச்சத்து நிறைந்த காய்கள் தினசரி டெய்லி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடலுக்கு மற்ற உறுப்புகளும் பாதிக்காது. அதே போல் உங்களுக்கு சர்க்கரை அளவும் கண்ட்ரோலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சர்க்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.